பாட்டி, இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்குது. உங்க ஆசைப்படியே எனக்கும் நிலாவுக்கும் நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரமே எங்களுக்கு கல்யாணமும் ஆக போகுது. அப்புறம் என்ன பாட்டி? ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. எதுக்காக இந்த டென்ஷன்? நிறுத்துடா. எனக்கு இப்போ நெஞ்சு வலி வந்ததுக்கு காரணமே நீதாண்டா. என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. பாட்டி, என்ன எப்படி பேசுறீங்க? நான் என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணல. நான் நிலா கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கலன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பத்தாததுக்கு அப்படி எதுவும் நடக்கலன்னு நிலாவே என் தலையில அடிச்சு சத்தியமும் பண்ணிட்டா. அதுக்கப்புறமும் நீ அந்த தென்றல் சொல்றதான் நம்பிட்டு இருக்கல. பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல பாட்டி. புரியாதே. நான் பேசுறதெல்லாம் உனக்கு எப்படி புரியும்? ஏன் பேச்ச விட அந்த தென்றல் பேச்ச தானே வேத வாக்கா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து வாங்கலன்னு பல தடவை சொல்லியும் நீ என்ன நம்பாம அந்த தென்றல் பேச்ச கேட்டுக்கிட்டு என்கிட்ட இல்லாத டைவர்ஸ் பேப்பர்ஸ கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படியாவது எடுத்து அந்த தென்றல் கிட்ட ஒப்படைக்கிறேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்தல்ல. அப்படி ஒரு டைவர்ஸ் பேப்பர்ஸ் உன் கண்ணுல பட்டுச்சுன்னா நீயே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு வேற சொல்லிருக்க. பாட்டி, நான் தென்றல் கிட்ட இப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லலையே. சும்மா நடிக்காதடா. சொல்லாமலா இன்னைக்கு நிலாவுக்கு புடவை எடுக்கும் போது நீ அந்த தென்றல் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த. பத்தாததுக்கு அவளுக்கு நீ புடவை வேற எடுத்து கொடுத்தல்ல. ஐயோ பாட்டி, அது ஒரு கர்டசிக்காக எடுத்து கொடுத்தது, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க சொன்ன மாதிரி நான் தென்றல் கிட்ட எதுவுமே சொல்லல பாட்டி. வேணா ஆகாஷ். நான் உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுனேன்னு உங்க பாட்டி கிட்ட யார் சொன்னாங்க? இந்த பாரு தென்றல், அவங்க கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க. நீயே என் பாட்டி கிட்ட அதை நேரடியா தான் சொல்லிருப்ப. என்ன அப்படின்னு உங்க பாட்டி சொன்னாங்களா? ஆமா. ஆகாஷ், அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நீங்க உங்க பாட்டி முன்னாடி எனக்கு சந்தோஷமா புடவையெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கல்ல, அது உங்க பாட்டிக்கு பொறுக்கல. அதான் என்ன பத்தி உங்ககிட்ட இப்படி எல்லாம் தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க ஆகாஷ். போய் நிம்மதியா தூங்குங்க. எனக்கும் தூக்கம் வருது. பாய், குட் நைட். தென்றல், என்ன பாட்டி தென்றல் இப்படி சொல்றா? அவளுக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? இத பாரு ஆகாஷ், இனிமே உன் கல்யாணம் முடியற வரைக்கும் நீ அவ சொல்றது எதையுமே நம்பாத. கண்டிப்பா பாட்டி. ஆனா நான் உங்ககிட்ட டைவர்ஸ் பேப்பரை எடுத்து கொடுப்பேன்னு தென்றல் சொன்னதா சொன்னீங்க. அத தென்றல் உங்ககிட்ட வந்து நேரடியா சொன்னாடா, இல்ல அவ அப்படி சொன்னான்னு வேற யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா? சொல்லுங்க பாட்டி, அப்படி யார் உங்ககிட்ட சொன்னது? அது அத்தை, நீங்க எதுக்கு உடம்பு சரியில்லாதப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? பேசாம தூங்குங்க. அப்போ இனிமே அந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்துல மாதவி அத்தை நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா? அது எப்படி உதவி பண்ணுவா? கண்டிப்பா பண்ண மாட்டா. அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. நாம அந்த பேப்பர் எடுக்க வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணணும். அத்தை, அங்க பாருங்க. மாதவி, மாதவி, என்ன மாதவி எங்களை கண்டுக்காம போற? அது நான் உங்க ரெண்டு பேரையும் கவனிக்கல. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் நின்னு பேசலாம்ல. என்ன பேசணும்? அத்தை, நிலாவோட டைவர்ஸ் பேப்பரை பத்தி. நாங்க அந்த பேப்பர் விஷயமா அடுத்து என்ன பேசுறோம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க மாமியார் கிட்ட போட்டு கொடுக்க வேண்டாமா?
இவதான் சின்ன பொண்ணு விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கா. உங்களுக்குமா விவரம் புரியல? ஆகாஷ் எனக்கு மகனா, நிலா என்னோட மருமக. அவளை அவ்வளவு ஈஸியா என் பையன் கிட்ட இருந்து பிரிக்க விட்டுருவேனா? என்னமோ நீங்க 2 பேரும் தான் புத்திசாலி மாதிரியும், நான் நிலா, நிலாவோட அம்மா எல்லாரும் முட்டாள் மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க. நிலா எல்லாத்தையும் யோசிச்சுதான் என் மாமியார் கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கா. இந்த விஷயம் நிலாவோட அம்மாவுக்கும் தெரியும், எனக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் இப்ப நாங்களே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு பொறுமையா இருக்கோம். நீங்க 2 பேரும் எதுக்கு அனாவசியமா பதறீங்க? ஏன்னா அந்த பேப்பரால என் தங்கச்சியோட வாழ்க்கையே வீணா போயிடும். அப்படியெல்லாம் நடக்காது தென்றல். நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அது இல்ல அத்தை, உங்களால உங்க மாமியார் எதிர்த்து பேசவே. இங்க பாரு தென்றல், கோயில்ல வச்சு சொல்றேன். முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அந்த டைவர்ஸ் பேப்பர் எடுத்து என் மாமியார் கண்ணு முன்னாடி அதை கிழிச்சு போடுறேன். இதுக்கெல்லாம் ஏதிரி பணம் உனக்கு? ஆகாஷ் அத்தங்கிட்ட தான் வாங்கினேன். இதுக்கடி அந்த தம்பி கிட்ட எல்லாம் பணம் கேட்டுக்கிட்ட? இதெல்லாம் என்ன பழக்கம்? அந்த தம்பி நம்மள தப்பா நினைச்சிருக்க மாட்டாரு? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கலம்மா. சரி, நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. என்ன? உனக்கும் நம்ம சித்தப்பாவுக்கும் என்னமா பிரச்சனை? எதுக்காக அவர் உன்னை மிரட்டி பணம் கேக்குறாரு? நீயும் தாலி செயின்லாம் அடகு வச்சு அவருக்கு பணம் கொடுக்கற. அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? ஏண்டி, அதுக்கான காரணத்தை தான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே. எது? அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நீ சித்தப்பா கிட்ட பணம் வாங்கி கொடுத்திருக்க. அதை திருப்பி கேட்டு சித்தப்பா உன்னை தொந்தரவு பண்றாரு. அந்த கதை தானே? ஆமா, அதே காரணம் தான். மா, அந்த காரணம் நீ அப்போதைக்கு அக்காவை சமாளிக்க சொன்ன வெறும் கதை. இப்பயாவது என்கிட்ட உண்மையான காரணம் என்னன்னு சொல்லு. உண்மையான காரணமே அதுதாண்டி. வேண்டாமா, நான் உன்ன அக்கா மாதிரி ஏமாளி கிடையாது. என்கிட்ட எல்லாம் நீ போய் சொல்லக்கூடாது. சித்தப்பா யாருக்கும் பணம் கொடுக்கறவரெல்லாம் கிடையாது. அடுத்தவங்க கிட்ட இருந்து பறிக்கிற கேரக்டர் தான் அவரு. அவரு போய் உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னா அது நம்புற மாதிரியாமா இருக்கு? இல்லடி, நிஜமாவே அவர்தான். வேண்டாமா. அம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா சந்தேகம்? நிலாவோட ஜாதகப்படி என் மரணகண்டம் தள்ளி போகுதுன்னு சொன்னீங்களே, அந்த பலன் நிலா என் பேரனை கல்யாணம் பண்ணி அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த பிறகு ஆரம்பிக்குமா, இல்ல இப்பவே ஆரம்பிக்குமா? நீங்க நிலாவை எப்போ உங்க பேரனுக்கு நிச்சயம் பண்ணீங்களோ அப்ப இருந்தே நிலாவோட ஜாதகப்படி உங்க ஆயுள் விருத்திக்கு உதவி பண்ண தயாராயிடுச்சுமா. இப்பெல்லாம் உங்க மூளை சரியாத்தான் வேலை செய்யுதா, இல்ல வயசானதுனால ஜாதகத்தை கணிக்கிறதுல உங்க சக்தி இழந்துடுச்சா? எதுக்குமா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? பின்ன என்ன அம்பலவாணன், நிலா ஆகாஷ் நிச்சயதார்த்தத்துல அபசகுண மாதிரி விளக்க அணிஞ்சிருச்சு. இப்போ 2வது முறையா எனக்கு நெஞ்சு வலியும் வந்துடுச்சு. நீங்க என்னடான்னா அந்த நிலாவோட ஜாதகம் என் உயிரை காப்பாத்த எப்பவோ தயாராயிடுச்சுங்கிறீங்க. என்ன பேச்சையே காணோம்? நிலாவோட ஜாதக விஷயத்துல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பெரிய ஆச்சரியம் இருக்கு. அந்த ஆச்சரியம் நீங்க சொன்னதை கேட்கும் போது சந்தேகமா மாறுது. என்ன அம்பலவாணன் குழப்பறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அது வந்துமா, அந்த தென்றலோட ஜாதகம் விபரீத ராஜயோக ஜாதகம். அப்படி ஒரு அபூர்வமான ஜாதகம் லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இருக்கும். ஆனா இங்க ஒரே குடும்பத்துல அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே ஒரே ஜாதகமா இருக்கு. அது எப்படின்னு தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. அப்படின்னா நிலாவோட ஜாதகம் பொய்ன்னு சொல்றீங்களா? என்னால அப்படி உறுதியா சொல்ல முடியலமா.
பொதுவா எல்லாருக்கும் அவங்க பிறந்த நேரம் தேதி இதெல்லாம் வச்சுதான் ஜாதகம் எழுதுவாங்க. பிறந்த நேரத்தை ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன மாத்தி சொல்லிட்டா கூட அந்த ஜாதகம் தப்பாயிருமா? இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நம்ம நாடி ஜோசியர் சீதாராமன் இருக்கார்ல, ஆமா, அவர்கிட்ட நிலாவுடைய கைரேகையை கொடுத்து சோதிச்சு பாருங்கம்மா. ஹ, எதுக்கு ஜோசியரே? இல்லம்மா, பொதுவா எங்கள மாதிரி ஜோசியருக்கெல்லாம் ஏற்கனவே யாரோ குறிச்சு கொடுத்த ஜாதகத்தை வச்சுதான் பலனெல்லாம் சொல்லுவோம். மத்தபடி அந்த ஜாதகம் உண்மையானதா பொய்யானதான்லாம் எங்களால தெரிஞ்சுக்க முடியாதுமா. ஆனா நாடி ஜோசியம் அப்படி இல்லம்மா. ஒருத்தவங்களோட கைரேகையை வச்சு அவங்க யாரு, அவங்களுடைய பூர்வீகம் என்ன, அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதகம் அமையும், அந்த ஜாதகம் மூலயமா யார் யாருக்கு என்னென்ன நல்லது கெட்டது அமையும்னு இத எல்லாத்தையும் நாடி ஜோசியத்தால துல்லியமா கணிக்க முடியுமா? அப்படியா? ஆமாமா. நீங்க எதுக்கும் அந்த நாடி ஜோசியர் சீதாராமன் கிட்ட நிலாவோட கட்ட விரல் கைரேகையை கொடுத்து அந்த நிலாவோட ஜாதகம் சரியானதுதானா, அந்த ஜாதகம் மூலயமா உங்க ஆயுள் விருத்திக்கு பலன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி அம்பலவாணன். நிலா, ஒரு நிமிஷம் இரு. அம்மா, அதான் உங்க குடும்ப ஜோசியரே தெளிவா சொல்லிட்டாருல, என் பொண்ணு நிலாவோட ஜாதகம் நிச்சயம் உங்க மரண கண்டத்தை தள்ளி போடுன்னு. அதுக்கப்புறமும் எதுக்குமா இந்த நாடி ஜோசியம்லாம்? லக்ஷ்மி, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் பொண்ணு ஜாதகத்துல எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அத கிளியர் பண்ணிக்கணும்னா இப்ப அவளுக்கும் எனக்கும் நாடி பார்த்தே ஆகும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. நிலா, நீ ரேகையிடு. கடவுளே, இவங்க இதுக்குதான் கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் நிலாவை கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேனே. இப்ப என்ன பண்றது? இந்த நாடு ஜோசியத்தினால நான் நிலாவோட ஜாதகத்தை மாத்தின விஷயம் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோ? ஐயோ, அப்போ நிலாவோட கல்யாணம் அவ்வளவுதானா? இப்போ அவ ஜாதகமும் என் ஜாதகமும் பொருந்தி வருதான்னு பார்த்து சீக்கிரம் என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க. சரி, இதோ சொல்றேம்மா. அம்மா, உங்க கைரகையும் இந்த பொண்ணோட கைரகையும் நல்லா ஆராய்ஞ்சிட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. உங்க பரம்பரை ஜோசியர் சொன்னது உண்மைதாமா. இந்த பொண்ணோட ஜாதகம் உங்க மரண கண்டத்தை நிச்சயம் தள்ளி போடுமா. நீங்க சந்தேகமே இல்லாம தாராளமா இந்த பொண்ண உங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு போகலாம். ஜோசியரே, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆ.
தாயே, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆண்டாளம்மா பார்த்த அந்த நாடி ஜோசியம் மூலமா என் பொண்ணு கல்யாணத்துக்கு பெரிய சிக்கல் வந்துருமோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை அப்படியெல்லாம் எதுவும் நடக்காம நீதான் எங்களை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றிமா. சாமி கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டி. நீயும் சாமிக்கு நன்றி சொல்லு. நான் சாமிக்கு நன்றி சொல்றது இருக்கட்டும், இப்போ நீ எனக்கு நன்றி சொல்லு. நான் எதுக்குடி உனக்கு நன்றி சொல்லணும்? மா, இப்போ நாடி ஜோசியர்கிட்ட உன்னை காப்பாத்துனது சாமி இல்ல, நான் தான். என்னடி வளர்ற? என் கல்யாண விஷயத்துல நீ பண்ண ஃப்ராடு தனம் எனக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சு. நான் என்ன ஃப்ராட் பண்ண? இன்னும் ஏமா சமாளிக்கிற? என்னோட ஒரிஜினல் ஜாதகத்தை அக்காவோட ஜாதகம் மாதிரி மாத்தி எழுதி ஆண்டாள் பாட்டியே ஏமாத்தின. அது மூலமா அவங்கள கல்யாணத்துக்கும் சம்மதிக்க வச்சிருக்கேன். உன்னுடைய ஒரிஜினல் ஜாதகப்படி நீ ஆண்டாளம்மா வீட்டுக்கு மருமகளா போனா ஆண்டாளம்மா உயிருக்கு ஆபத்து வந்துரும்னு நம்ம குடும்ப ஜோசியர் உங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் ஆண்டாளம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி அவங்க பேரனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அதனால நம்ம ஜோசியர்கிட்ட சொல்லி உங்க அக்கா தென்றலோட ஜாதகம் மாதிரியே உன்னுடைய ஜாதகத்தையும் மாத்தி எழுதி அதை கொண்டு போய் ஆண்டாளம்மாட்ட கொடுத்திருக்காங்க. அந்த பொய்யான ஜாதகம் தான் உன்னுடைய உண்மையான ஜாதகம்னு நம்பி ஆண்டாளம்மாவும் அவங்க பேரனுக்கு கட்டி வைக்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன்னோட ஒரிஜினல் ஜாதகத்தை உன் அம்மா நம்ம குடும்ப ஜோசியர் மாசிலாமணிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப அந்த ஜாதகம் நம்ம ஜோசியத்தை கிடையாது, என்கிட்ட தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இதுதான் உன்னோட ஒரிஜினல் ஜாதகம். நான் இந்த ஜாதகத்தை ஆண்டாளம்மா கிட்ட தெரியப்படுத்திடுவேன்னு மிரட்டி அப்பப்ப உங்க அம்மாட்ட பணம் வாங்கிட்டு இருக்கேன். இது புரியாம நீ என்கிட்ட வந்தே எகத்தாளமா பேசுறியே. கை நாட்டை வச்சிடாதன்னு நான் உனக்கு கண்ணை காமிக்க நீ கை நாட்டை வச்சு கொடுத்துட்டிய இந்த நாடி ஜோசியர்கிட்ட. அதை பார்த்து தானே அவரும் உன் ஜாதகத்தால ஆண்டாளம்மாக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாரு. நிலா, இதெல்லாம் கண்டிப்பா கடவுளோட கிருபை தாண்டி. அதுக்கப்புறம் இதுல என்ன நீ ஏமாத்திட்டன்ற? அட நீ வேறம்மா, நான் அந்த ஜோசியர்கிட்ட கொடுத்தது என்னோட கைரேகை இல்ல, நம்ம தென்றல் அக்காவுடைய கைரேகை. என்னடி சொல்ற? நேத்து நைட்டு அக்கா தூங்கிட்டு இருக்கும் போது அக்காவோட கைரேகைய அக்காவுக்கு தெரியாம பேப்பர்ல ஒரு பிரிண்ட் எடுத்துட்டேன். அந்த ரேகையை வச்சுதான் நான் ஜோசியர்கிட்ட கொடுத்தேன். எப்படி நிலா, உண்மையிலேயே நீ எனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குடி. அடேங்கப்பா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி வீட்ல பந்தக்கால குடுத்துட்டியா? குடுத்துட்டோம்மா. வீட்ல லக்ஷ்மி, அந்த திமிர் பிடிச்ச தென்றல், அவ அப்பா எல்லாரும் இருக்காங்களா? இங்கதான் இருக்காங்க. சரி, போன ஸ்பீக்கர்ல போட்டு லக்ஷ்மி கிட்ட கொடு. சரிங்கம்மா.
அம்மா சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி, நாளைக்கு மறுநாள் காலையில நல்ல நேரம் பார்த்து நான் கொடுத்து அனுப்பின பந்தக்கால நட்டுருங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. அம்மா எதுக்குமா நீங்க இந்த பந்த கல்லெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அதான் ஏற்கனவே இங்க இருக்குல்ல. உன் முட்டாள் பொண்ணு தென்றலுக்காக ஒரு விளங்காத பந்தக்கால் நட்டீங்களே, அத சொல்றியா? அந்த தென்றலும் ராசி இல்லாதவ, அவளுக்காக நட்ட பந்தக்காலும் ராசி இல்லாதது. அதனால தான் அந்த கல்யாணம் நடக்காமலேயே போயிடுச்சு. இப்போ நிலா கல்யாணமாவது நல்லபடியா நடக்கணும்ல? ஆமாம்மா, ஆமா, நல்லபடியா நடக்கணும்மா. அதனாலதான் நானே புது பந்தக்கால் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இதையே நட்டுருங்க. சரிங்கம்மா சரி. அப்புறம் நீ கருப்பையாவோட சேர்ந்து வீட்டுக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்கம்மா, நான் வந்துடுறேன். அண்ணே இந்தாங்க, இத வந்துடுறேன். அண்ணே இங்க வாங்களேன். அந்த பந்தக்கால இப்படி சாச்சு வைங்க, நல்லா சாச்சு வைங்க, பத்திரமா. நான் வந்துடுறேன். இதுல 50 பத்திரிக்கை இருக்கும். இதுவே ஜாஸ்தி தான் உனக்கு, இருந்தாலும் வச்சுக்கோ. சரிங்கம்மா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிற. ஒரு பத்திரிக்கையை பிரிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. எதுக்குமா நிலா பேருக்கு மேல தென்றலின் அன்பு தங்கைன்னு போட்டிருக்கீங்க? அதுவும் பெரிய கொட்டை எழுத்துல வேற போட்டிருக்கீங்க. எல்லாம் காரணமாதான் லட்சுமி. ஏற்கனவே அவளுக்கும் ஆகாஷுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போனப்போ என்ன எத்தனை பேர் எப்படி எல்லாம் அவமானமா பேசி இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் தெரியணும்ல, அதே தென்றலோட தங்கச்சி தான் என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு. அது மட்டும் இல்ல, இத பார்த்து உன் பொண்ணு தென்றலோட மனசும் உறுத்தணும். என்னடி இது? பொண்ணோட கல்யாண பத்திரிக்கையில பொண்ணு பேருக்கு மேல ஒண்ணு பொண்ணோட அப்பா அம்மா பேரு, இல்ல தாத்தா பாட்டி பேரு மட்டும் தான் போடுவாங்க. இது என்னது? தென்றலின் அன்பு தங்கைன்னு கொட்டை எழுத்துல போட்டு விட்டுருக்காங்க. என்ன அந்தம்மா வேணும்னே தென்றல வெறுப்பேற்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்களா? இதுக்குதான் இந்த பத்திரிக்கை நான் வேணான்னு சொன்னேன். முதல்ல இதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா. ஏன் இன்னும் நின்னுகிட்டே இருக்க லட்சுமி? எடுத்துட்டு கிளம்பு. பா ப்ளீஸ் பா, நீங்க சொல்ற மாதிரி அவங்க என்ன வெறுப்பேத்து தான் பத்திரிக்கையில என் பேரை இப்படி போட்டிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. சரி இருந்தா இருந்துட்டு போட்டுமே, விடுங்க. என்னம்மா சொல்ற நீ? அப்பா, அந்த பாட்டி கெட்ட எண்ணத்துல இந்த காரியத்தை பண்ணிருந்தாலும் கரெக்டான விஷயம் தானே பண்ணிருக்காங்க. இந்த கல்யாண விஷயத்துல எனக்கும் நிலாவுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தாலும் நிலா எப்பவுமே எனக்கு அன்பான தங்கச்சி தானே. இதெல்லாம் அப்படித்தானே போட்டிருக்காங்க. இருந்துட்டு போட்டும்பா, நீங்க ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுறீங்க? வாங்க, நீங்க வாங்க, அது கொடுங்க. வாங்கப்பா, போங்க. அந்த தென்றலும் சாரதாவும்
நிலா ஆகாஷோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. நான் அவங்கள வேவு பார்க்கறதுக்காக நான் மாதவியை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஆனா அந்த விஷயத்தை தென்றலும் சாரதாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இப்ப மாதவிக்கு பதிலா நீ அவங்கள வேவு பார்த்து கல்யாணத்தை நிறுத்த அவங்க என்னெல்லாம் திட்டம் போடுறாங்கன்னு எனக்கு நீ தெரியப்படுத்தணும். அவ்வளவுதானாமா? எனக்கு நீங்க சொந்த வீடே கட்டித்தரேன்னு சொல்லிட்டீங்க. இது கூட நான் செய்ய மாட்டேனா? தாராளமா செய்யறேம்மா. நீங்க கவலைப்படாம இருங்க. உங்க ஆசைப்படி நிலா ஆகாஷோட கல்யாணம் நடக்கும். அதுக்கு நான் கேரண்டிமா. வீரபாகு, நீ சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்டா நானும் சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு இடம் வாங்கி சொந்தமா வீடு கட்டி தரேன். சரிங்கம்மா. சித்தப்பா, அட வாமா. என்ன வருங்கால மாமியாரும் மருமகளும் ஜோடியா காய்கறி வாங்கிட்டு போறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன இந்த ஏரியால? அதுவா, இந்த இடத்த நான் வாங்கலான்னு இருக்கேம்மா. சித்தப்பா என்ன சொல்றீங்க? இந்த ஏரியால லேண்ட் என்ன விலைக்கு போகுதுன்னு தெரியுமா? 30-40 லட்சம் இருக்கும். என்னமோ அசால்ட்டா வாங்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளவு பணத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஏமா, உன் சித்தப்பன் இடம் வாங்க போறேன்னு சொன்னா சந்தோஷப்படுவியா? அதை விட்டுவிட்டு இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? அது இல்ல சித்தப்பா, உங்களுக்கு அவ்வளவு பணம் எப்படின்னு தான். எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஆளாமா இல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய சோர்ஸ்மா. இந்த இடத்தை வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, இதுல வீடு கட்டுறதுக்கும் பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கே. யாருங்க அந்த பாரிவள்ளல்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? சரி தென்றல், நான் உன்னை பத்தி ஒன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? என்னது? இல்ல, நீ நிலாவோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியாமே. எதுக்குமா உனக்கு இந்த வேண்டாத வேலை? நீதான் இந்த அம்மாவோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவாகி போச்சு. நிலாவாவது ஆண்டாளம்மா பேரன் ஆகாஷ் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வசதியா வாழ்ந்துட்டு போகட்டுமே. அதுல உனக்கு என்ன வயிற்றுச்சல்? இப்ப புரியுது சித்தப்பா, உங்களுக்கு இந்த இடம் வாங்க யாரு ஸ்பான்சர் பண்ண போறாங்கன்னு. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா அத பார்த்து சந்தோஷப்படுற ஆள் நான் தான். நான் ஏன் வயிற்றுச்சல் பட போறேன்? அப்புறம் எதுக்குமா நிலாவோட கல்யாணத்தை நீ நிறுத்த பாக்குற? அது எதுக்குன்னு உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்கல்ல, அவங்க கிட்டே கேளுங்க. வாங்க போலாம். இவளை எப்படியாவது ஆஃப் பண்ணி நிலாவோட கல்யாணத்தை நடத்தினாதான் ஆண்டாளம்மா சொன்ன மாதிரி அவங்க நமக்கு வீடு வாங்கி தருவாங்க. ஆனா இவ அதை கெடுத்துருவா போல இருக்கு. என்ன பண்ணலாம்? வா ஆமா. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. அம்மா, என்னோட மேரேஜ் இன்விடேஷன். என் பாட்டியால இந்த கல்யாணத்துல உங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பாருங்க, என் பாட்டி எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் நிலாவை உண்மையா தானே விரும்புறேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நிலாவை கைவிட மாட்டேன். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு வெறும் வார்த்தையா இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல நிச்சயமா அதுல உண்மை இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. ப்ரோ, ஒரு அண்ணனா இருந்து நீங்க தான் இந்த கல்யாணத்தை முன்னாடி இருந்து நடத்தணும். சரி, எல்லாரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. சரி, நான் வரேன் சித்து. வரேம்மா. வரேன் தென்றல். நான் ஒரு இடம் ஒண்ணு வாங்க போறேன்.
அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இங்க பாருங்க சித்தப்பா, இனிமே எங்க அம்மா உங்களுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. தேவையில்லாம தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க. நாளைக்கு கல்யாணம். இந்த நேரத்துக்கு நான் நிலாவோட ஜாதக ரகசியத்தை ஆண்டாளம்மாட்ட தெரியப்படுத்தினேன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை வராதா? என்ன தாச்சி, ஆண்டாளம்மாட்ட விஷயத்தை சொல்லிருட்டுமா? ஐயோ தம்பி, உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க தம்பி. அப்ப பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க. என்ன தம்பி புரியாம பேசுறீங்க? 1 லட்சத்துக்கு இப்ப நாங்க எங்க போவோம்? இத பாருங்க தம்பி, நிலாவோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க தம்பி. அதெல்லாம் முடியாத தாச்சி. போனா போகுதுன்னு உங்களுக்கு நான் இன்னைக்கு சாயந்தரம் வரையும் டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்றதுக்கு வழிய பாருங்க. இல்லைனா இன்னைக்கு ராத்திரியே நான் ஆண்டாளம்மாவை பார்த்து விஷயத்த சொல்லிடுவேன். பணமா இல்ல நிலாவோட கல்யாணமானு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் வரேன் தாச்சி, வரேன் நிலா. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து என் சித்தப்பா மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. என்னம்மா நீ ஜாதக நோட்டை திருடினத்துக்காக எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ்காரங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்கம்மா. அதோட இன்னொரு விஷயம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டா உன் ஜாதக ரகசியம் அந்த ஆண்டல் அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும்ல. நீங்க போலீஸ் கிட்ட என் சித்தப்பா ஜாதக நோட்டை திருடிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். எங்க பரம்பரையா பாதுகாத்து வச்சிருந்த தங்க பட்டயத்தை ஏதாவது திருடிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்புறம் கண்டிப்பா போலீஸ் என் சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. ப்ளீஸ் ஜோசியரே, நாளைக்கு எனக்கு கல்யாணம். இந்த நேரத்துல என் சித்தப்பா என்னோட ஜாதக ரகசியத்தை ஆண்டாள் படிக்கிட்ட சொல்லிட்டாருன்னா என் கல்யாணமே நின்னுடும். அது மட்டும் இல்ல, ஜாதகத்துல ஃப்ராட் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கும் ப்ராப்ளம் வரும். அட்லீஸ்ட் என் கல்யாணம் முடியற வரைக்குமாவது என் சித்தப்பா லாக்அப்ல இருக்கணும். உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜோசியரே, ப்ளீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிம்மா, வாமா போலாம். ரைட்டர் சார், ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வாயா. ஓகே சார். ஐயா, நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு நீங்க உடனே வீட்டுக்கு கிளம்புங்க. நான் வீரபாகு கூட்டு வர வரைக்கும் நீ இங்கே இருமா. உனக்கு வேணா வீட்ல இருந்து யாராவது வர சொல்லு. சரிங்க சார். யோ, அந்த ராஜாராம கூட்டணும். ஓகே சார், நான் வரேன். சரிங்க. சரிம்மா, இருந்து பாத்துட்டு வா, நான் கிளம்புறேன். சரிங்க, தேங்க்யூ. எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வெளியே வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஆமா சார். சார், எதுக்கு சார் என்ன அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சனா? ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா ஜோசியர் மாசிலாமணி வீட்டுல தங்க பட்டயத்தை திருடி இருப்ப. என்னது தங்க பட்டயமா? சார், அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் எதுவுமே திருடல சார். டேய், திருடினவன் எவன்டா உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கான்? நீ ஸ்டேஷனுக்கு வா. அங்க வச்சு உன்னை கவனிக்கிற விதத்துல கவனிச்சா எல்லா உண்மையும் தானா வரும். யோ, எடுத்துருவாங்க. எதுவுமே எடுக்கல சார். இதை விடுங்க சார். சத்தியமா எதுவுமே எடுக்கல. ஒழுங்கு மரியாதை வாடா. ஏண்டி, இந்த ஆளு என்னத்தை பாத்துட்டு நின்னுட்டு இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போய் சீக்கிரமா மண்டபத்துக்கு கிளம்பணும்ல. வா போலாம். ஆமாமா, வா வாமா போலாம். தம்பி வரஞ்சிட்டப்பா, பாய். வாடி. நிலா, இப்பவும் உன் ஜாதக நோட்டு என் கையில தான் இருக்கு. உன் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது இங்கேருந்து வெளியே வந்து உன் கல்யாணத்தை நிறுத்துறேனா இல்லையா பாரு.
என்னங்க கல்யாண மண்டபத்துக்கு நேரமாச்சு, நீங்களா கிளம்பாம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க? நாங்க ரெடி ஆவறது இருக்கட்டும், நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்தீங்க? அது வந்து கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். அட ஆமாங்க. சரி, மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துலாமே கிடுகிடுன்னு இவளை கூட்டிட்டு போனேன். சரி நிலா, நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பு, எதையும் மறந்துடாத. சரி போ. பூர்ணி, எந்திரிச்சு போய் நிலாவுக்கு வேண்டியதெல்லாம் உதவி பண்ணிட்டு உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. போ. சரிம்மா. சீக்கிரம் ரெடி ஆகுங்க. என்னங்க, இந்தாங்க இந்த புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெடி ஆகுங்க. இங்க பாரு லட்சுமி, எனக்கு இப்போ இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இருந்தாலும் நிலா என்னோட பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வர சம்மதிக்கிறேன். அந்த ஆண்டாளம்மா போன தடவை நடந்துகிட்ட மாதிரி என்கிட்ட ஏதாவது ஏடா கூடமா நடந்துக்கிட்டாங்கன்னு வெயி, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஏங்க, ஆண்டாளம்மா உங்ககிட்ட கண்டிப்பா மரியாதையா தான் நடந்துக்குவாங்க. நீங்க தேவையில்லாம எதையும் யோசிக்காம சீக்கிரமா ரெடி ஆகுங்க. உங்க செல்ல பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா இந்த கல்யாணத்தை இப்பவும் எப்படி நிறுத்தலாம் தான் யோசிச்சுட்டு இருக்காளோ. அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா இவ கல்யாணத்துக்கே வர வேணாம்னு சொல்லுங்க. ஆகாஷ் தாமா? ஸ்பீக்கர்ல போடு. சரி, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, நாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் அம்மாவும் வந்தா எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம் ப்ரோ. ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ, அம்மாவும் நீங்களும் கிளம்பிட்டீங்களா இல்லையா? இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்க 2 பேரும் இன்னும் கிளம்பலையா? ப்ரோ, டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலாம்ல. சரி, அம்மா பக்கத்துல இருந்தா போனை கொடுங்களேன், நானே பேசுறேன். அம்மா கேட்டுட்டு தான் இருக்காங்க ப்ரோ. ஓ அப்படியா? அம்மா. சொல்லு ஆகாஷ். என்னம்மா, இப்பவும் என் கல்யாணத்துக்கு வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆகாஷ். அப்புறம் ஏம்மா இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? சரி, நான் வேணா கார் எடுத்துட்டு வந்து உங்க 2 பேரையும் பிக்கப் பண்ணிக்கவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ப்ரோ, நீங்க கிளம்புங்க, நானும் அம்மாவும் நேரா மண்டபத்துக்கு வந்துடுறேன். ப்ரோ, கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? வந்துருவோம் ப்ரோ. வந்துருவீங்கல்ல? சரி வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓகே, மண்டபத்துல மீட் பண்ணலாம். பாய். இருந்தாலும் ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்குமா. சும்மா கிண்டல் பண்ணாத, பின்ன இருக்காதா? என்ன இருந்தாலும் ஆண்டாளம்மா வீட்டு சம்பந்தினா சும்மாவா? ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா? அவங்க எல்லாம் இப்ப வந்துருவாங்க. உங்க வீட்ல எல்லாரும் வந்திருக்காங்கல்ல? வாங்க வாங்க வாங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு?
என்னடி அழையா விருந்தாளியா வந்திருக்க? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. அப்புறம் எப்படி வந்த? நீங்க கூப்பிடலனா என்ன, என் பையன் கூப்பிட்டான்ல. பையனா? யாரு சொல்ற? வேற யாரு, ஆகாஷ் தான். ஆகாஷும் என் பையன் மாதிரி தானே. அவன்தான் என்னையும் சித்துவையும் ரொம்ப வற்புறுத்தி வர சொன்னான். ஏன் நாங்க இங்க வந்தது உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கா? நீ தலைகீழா நின்னாலும் இந்த கல்யாணத்தை எதுவுமே பண்ண முடியாது. என்னடி அழையா விருந்தாளியா வந்திருக்க? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. அப்புறம் எப்படி வந்த? நீங்க கூப்பிடலனா என்ன, என் பையன் கூப்பிட்டான்ல. பையனா? யாரு சொல்ற? வேற யாரு, ஆகாஷ் தான். ஆகாஷும் என் பையன் மாதிரி தானே. அவன்தான் என்னையும் சித்துவையும் ரொம்ப வற்புறுத்தி வர சொன்னான். ஏன் நாங்க இங்க வந்தது உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கா? எனக்கு என்னடி பயம்? போன தடவை அந்த தென்றலுக்கும் ஆகாஷுக்கும் நடக்கவிருந்த கல்யாணத்துல கூட நான் உன்னை நினைச்சு கொஞ்சம் குழப்பத்துலதான் இருந்தேன். எங்க உன்னால அந்த கல்யாணம் நின்னுடுமோன்னு. ஆனா இந்த தடவை எனக்கு அப்படி எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா நீ தலைகீழா நின்னாலும் இந்த கல்யாணத்தை எதுவுமே பண்ண முடியாது. நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அதையும் பார்க்கலாமா? பார்க்கலாண்டி. அத்தை, என்ன அத்தை, அந்த அம்மா அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லிட்டு போறாங்க? அவங்க அப்படிதானே சொல்லுவாங்க. ஏன்னா போன தடவை நீ இந்த அம்மாவை பத்தி எதுவும் தெரியாம மாட்டிக்க பார்த்த. ஆனா இந்த தடவை நிலா இவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சேதான் மாட்டிக்க பாக்குறா. அந்த ஆணவத்துலதான் இந்த அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு போகுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளைக்கு காலையில ஆகாஷ் நிலா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. எப்படியும் இந்த அம்மா கிட்ட இருந்து நம்ம நிலா வாழ்க்கைய காப்பாத்திடலாம். நானும் அந்த நம்பிக்கையில தான் அத்தை இருக்கேன். பிடிங்க. என்கிட்ட கொடுங்கம்மா. வெக்கமா இல்ல உனக்கு? முதல்ல நகையை திருப்பி கூட உங்களுக்கு. என்னங்க, உங்க 2 பேருக்கும் வேண்டாம்னா விட்டுருங்க, நாங்க போட்டுக்கிறோம். ஆமா, நாங்க போட்டுக்கிட்டு வரோம்மா. ஆமா, இங்க பாருங்க, அவளுக்கு போட்டு விட்டுருக்கேன். லக்ஷ்மி, இது பாருங்க, போட்டுக்கிட்டேன் பாருங்க. நல்லா இருக்குமா? அம்மா, நீங்க இவங்க கிட்ட எல்லாம் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாமா. நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். எதுக்கும் வக்கு இல்லைனாலும் ரோஷத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. நிலா, பாத்தியா பாத்தியா, இப்ப கூட அந்த அம்மா அப்பாவை எப்படி எல்லாம் அவமானப்படுத்திட்டு இருக்காங்கன்னு. நீ அந்த குடும்பத்துக்கு மருமகளா போன துடிக்கிறல்ல. இன்னும் உன்னோட முடிவு தப்புன்னு உனக்கு புரியல. அந்த அம்மா குடும்பத்துக்கு போய் எப்படிமா உன்னால நிம்மதியா வாழ முடியும்? பா விடுங்கப்பா, கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த பாட்டி எவ்வளவு ஆடணுமோ ஆடட்டும். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே அந்த பாட்டியை நான் ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். அப்புறம் பாருங்க, உங்களை அவமானப்படுத்தினதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்ககிட்ட அந்த பாட்டியை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். மொத்தத்துல யாரு எப்படி அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போய் தான் ஆகணும் இல்ல? அதானே உனக்கு முக்கியம்.
வேற என்னடி முக்கியங்கிற? இப்ப எதுக்கு அவகிட்ட தோண கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அமைதியாவே இருக்க மாட்டியா? நீ வாயை மூடு, அவதான் என்ன சொல்லிட்டால. அவளே அதட்டுற நீ. ஏங்க அவ பேசுறது சரியா இருக்கா? அவளே பதில் லக்ஷ்மி என்னங்க? என்னாச்சுப்பா? அப்பா என்ன முதல்ல உட்காருங்க. அப்பா மெதுவா உட்காருங்க. ஏங்க கோவப்பட்டு பேசுறீங்க? ஏய் சீக்கிரமா கொண்டு வா தண்ணியா. அப்பா மாத்திரை. ஏன்பா அனாவசியமா டென்ஷன் ஆகுறீங்க? ரிலாக்ஸ்டா இருங்கப்பா. அம்மா வாமா, சீக்கிரம் நான் ரெடி பண்ணுவா. ஐயோ அழகா இருக்குடி. லட்சணமா இருக்க. சொல்லுங்க ஜோசியரே, என்ன விஷயம்? வீட்ல இருந்து நான் கல்யாணத்துக்கு கிளம்பும் போதே எனக்கு தப்பான சகுனம் எல்லாம் தெரிஞ்சுதுமா. என்ன சொல்றீங்க? ஆமாமா. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட கொடுத்த நிலாவோட ஜாதக நோட்டையும் அதுக்கு சம்பந்தமான ஓலைச்சுவடி எடுத்து நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தமா. அதுல என்ன ஒரு தப்பான தகவல் தெரிஞ்சதுமா. நாளைக்கு உங்க பேரன் ஆகாஷ் நிலா கழுத்துல தாலி கட்டுறதுக்குள்ள இங்க ஒரு மரண சம்பவம் நடக்க போகுதுமா. என் கணிப்பு எப்பவுமே தப்பாகாதுமா. நிச்சயமா முகூர்த்த நேரம் நெருங்கறதுக்குள்ள இங்க ஒரு மரணம் நடந்தே தீருமா.